அட்டகாசமான தேங்காய் பால் சிக்கன் கிரேவி தான் நம்ம பார்க்க போறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கண்ணனுக்குள்ளே போயிடலாம். சூப்பரான தேங்காய் பால் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க தேங்காய் பிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த ஃப்ளேவர் பிடிக்கும். மறக்காமல் நான் செய்கிறது அப்படியே செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் வந்து கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஆயில் போட்டு கடலை லீவ்ஸ் போட்டுருங்க. கடலை லீவ்ஸ் போட்டு அப்புறம் கொஞ்சம் வந்துட்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வணக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ போடக்கூடாது. நான் செய்கிற டிப்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா செம்ம ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வணங்கினதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா லைட்டா தக்காளி ஆட் பண்ணுங்க. தக்காளி வந்துட்டு நீங்க வந்து ரொம்ப பொடி பொடியா வெட்டக்கூடாது. அது நம்ம பிரியாணிக்கு வெட்டுற மாதிரி ஸ்லைஸா வெட்டி போடுங்க. இந்த மாதிரி வெட்டி போடுங்க. அப்பதான் வந்து ஃபிளேவர் வந்து பக்காவா உள்ள இருந்து உங்களுக்கு இறங்கும். இதுக்கப்புறம் இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே ஆட் பண்ணணும். பாக்கெட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடவே கூடாது, அரைச்சி போடணும். அதுதான் ஃபிளேவர். பாக்கெட்ல வர்றது வந்து அது பியூரான இஞ்சி பூண்டே கிடையாது. அது வந்து பம்கினோட விதையில வந்து உங்களுக்கு வந்து பண்ற ஒரு சீட்ஸ்ல இருந்து வர்ற ஒரு இது. அது எசன்ஸ் தான் உள்ள இருக்கும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது கிடையாது. பாருங்க, இது நல்லா வந்து வணக்கங்க. நல்லா இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வணக்கினதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னு நான் சொல்றேன். மறக்காம அதுக்கு முன்னாடி வீடியோ பாக்குறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் என்னோட டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். பாதியில் பார்த்தீங்கன்னா புரியாது. எப்பவுமே இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு போட்ட உடனே நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கீழே வந்து கடாய் அடி பிடிச்சிரும். லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா எப்போவுமே பிரியாணிக்கும் சரி, எந்த ரெசிபி நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இந்த தேங்காய் பால் சிக்கன் செய்கிறது வந்து தோலூர் இருக்கிற சிக்கன் செஞ்சால் மட்டும்தான் டேஸ்ட் வரும். நீங்கள் தோல் உரிச்ச சிக்கன் எடுத்துட்டிங்கன்னா எசன்ஸ் உள்ள இறங்காது, ஜூசினஸ் கிடைக்காது. அது நார்மல் கிரேவி மாதிரி போயிடும். அது வேறு நான் செய்கிற மாதிரி உப்பு கறி பண்ணுறது வந்து இது வந்து போன்லெஸ் சிக்கன் எடுக்கணும். இது வந்து உங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து தோலோடு தான் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் ரிசல்ட் நல்லா வரும். இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஃப்ளேவருக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா லைட்டாக வந்துட்டு கொரியாண்டர் லீவ்ஸ் போடுறோம். மல்லித்தலை மட்டும் போடுறோம். மல்லித்தலை ஏன் போடுறோம்னா இந்த ஃப்ளேவருக்காக. இந்த ஃப்ளேவர் லைட்டாக மல்லித்தலை போடணும், நிறையா போட்டக்கூடாது. நீங்கள் நம்ம வந்து இப்போ கிரேவி அடிச்சதுக்கப்புறம் கடைசியாகவும் மல்லித்தலை போடுற மாதிரி இருக்கும். நிறையா போட்டிங்கன்னா வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம போடுறோம். அப்புறம் கொஞ்சம் வந்துட்டு டெர்மரிக் பவுடர் போட்டுக்கோங்க, மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. நல்லா வந்துட்டு இந்த மாதிரி இருக்குங்க, கரண்டியை விட்டுக்கு மசாலாவை வந்து பிரிச்சு கிண்டுங்க. அப்பதான் வந்து மசால் வந்து பக்காவா வந்து உங்களுக்கு வந்து ஸ்மெல் வந்து உங்களுக்கு இல்லாம உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எம்எஸ்டி சிக்கன் மசால் வேணா டிஎம் பண்ணுங்க. அதில் என்ன ஏது அரைச்சிருக்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நான் எல்லா வீடியோவில் சொல்றேன். மறக்காம அது வேணும்னா நீங்க வந்து டிஎம் பண்ணுங்க. எவ்வளவு பிரைஸ் என்ன எதுன்னு உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். தோலோடு இருக்கிற சிக்கன் எடுத்துக்கோங்க. அதுலேயே வந்து என்னோட எம்எஸ்டி மசாலே உப்பு இருக்கும். அதில் நான் அதெல்லாம் உப்பு நான் ஆட் பண்ணல. இதை போட்டிங்கன்னா மட்டும் போதும். இது ஒன்றும் இல்லை, பட்டை கிராம் சுருள் பட்டை இதெல்லாம் போட்டு அரைக்கிற ஒரு மசாலா தான் என்னோட மசாலு. லைட்டாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் வந்து எந்தளவு ஆட் பண்ணுறீங்கன்னா 1 லிட்டர் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக வந்து 1 kgக்கு 1 லிட்டர் நீங்கள் ஆட் பண்ணுங்க, பக்காவாக இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணவே கூடாது. லைட்டாக வந்து கொதி வர்ற டைமில் வந்துட்டு கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுக்கோங்க. லைட்டாக வந்து கொதி வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் போட்டிங்கன்னா தான் ஃப்ளேவர் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஸ்மெல் நல்லா தூக்கி கொடுக்கும். அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கோகனட் மில்க். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா தேங்காய் எடுத்து நல்லா வந்துட்டு உடச்சிட்டு நல்லா கியூப்ஸாக கட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக வாட்டர் ஊற்றி நல்லா வந்து லிக்விட் மாதிரி பண்ணிடுங்க. அதை நீங்கள் தண்ணியில் போட்டு வடிச்சாலும் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஓகே, இல்லை நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணாலும் ஓகே. எனக்கு வந்து இந்த கோகனட் ஃப்ளேவர் வந்து அப்படியே உங்களுக்கு ராவா வேணுங்கிறங்காட்டி நான் வந்து தண்ணியில் நான் இது கிளாத்தில் போட்டு நான் வந்து மடிக்கல. கிளாத்தில் போட்டு மடிச்சோம்னா நமக்கு மில்க் கிடைச்சிரும். நான் வந்து அப்படியே மில்க் பண்ணாம டைரக்டாவே நான் மிக்ஸ் பண்ணேன். உங்களுக்கு பெர்ஃபெக்டா அந்த கோகனட் ரா ஸ்மெல் வந்து பக்காவா வரும். இந்த மாதிரி வேணும்னா நீங்க இப்படி ட்ரை பண்ணுங்க. இல்ல நான் கோகனட் மில்க் நான் போட்டு தான் நான் செய்வேங்கிற மாதிரி தான் நீங்க வந்து ஒரு கிளாத்தில் வந்து நீங்க வந்து கோகனட்டை வந்து நீங்க வந்து ஆஃப்டர் வந்து கிரைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து நல்லா வந்து மடக்கி இது பண்ணிடுங்க. வாட்டர் மட்டும் எடுத்துருங்க. சிக்கன் வந்து நல்லா வந்து அந்த எசன்ஸ்ல குக் ஆச்சுன்னா சூப்பரான கோகனட் மில்க் கிரேவி வேற லெவல்ல ரெடி. மறக்காம இந்த ரெசிபியை ஃபேமிலியோட செஞ்சு சாப்பிடுங்க, பக்காவா இருக்கும். ஒரு சப்ஸ்கிரைபை தட்டி விட்டு என்னோட ரெகுலர் வீடியோஸை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிருங்க நண்பா. ரெகுலரா பர்ஃபெக்டா நான் உங்களுக்கு வந்து குக் ரெசிபி சொல்றேன். இந்த மாதிரி நல்லா சுண்டணும். எவ்வளவு நம்ம 1 லிட்டர் வாட்டர் வச்சோம், இப்ப பாத்தீங்க எவ்வளவு சுண்டிடுச்சு. அந்த கோகனட் எசன்ஸ் மொத்தமா சிக்கனுக்குள்ள இறங்கிடணும். பாருங்க, பூ மாதிரி இருக்கு. இதை நீங்க எடுத்து சூப்பரா ஃபேமிலியோட சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பெட்டர் தர வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. கூடிய சீக்கிரம் பெரிய சந்திப்போம்.